இந்த லாஸ்ட் 50 டேஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் இன்னைக்கு டே 7. இன்னைக்கு மார்னிங் காலேஜ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஆட்டோவில் லிஃப்ட் கேட்டு வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ கடை பிஸ்னஸ் ஸ்டாக் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு காய் வாங்கணும்னு நான் வந்தேன். இன்னைக்கு மதியானம் ரசம் சமைக்க போகிறோம். இதுக்கான செலவு வெறும் 12 ரூபா தான். 3 தக்காளி ஒரு பூண்டை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு சமைச்சதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் ஒரு சைடு குக் பண்ணி ஒரு நல்ல ரசம் சாதம் ரெடி சாப்பிட்டதெல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக ஒரு குட்டி ஷூட் இருந்துச்சுன்னு நான் வெளில போயிட்டேன். வெளில என் கண்ணாடி ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. இந்த ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிட்டு நான் ஷூட் கிளம்பிட்டேன். வேலையை முடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இந்த ஜெப்டோவில் ஃப்ரீ கேஷ் தராங்க. அதில் நைட் ஏதாவது குக் பண்ணலான்னு சொல்லி ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. 1 கிலோ சிக்கன் வெறும் 42 ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னைக்கு. உண்மையாலுமே இந்த ஜெப்டோ ஃப்ரீ கேஷ் எங்களை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு 3 நம்பர்லேருந்து ஆர்டர் போட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணாச்சி வந்திருந்தான். அது இவன் தான். நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு சைடு சக்தி வெங்காயம் கட் பண்ணேன். நான் வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ணாச்சி சிக்கன் கிரேவி பண்ணிருந்தான். நான் சிக்கன் குழம்புக்கு சிக்கன் வெட்டிட்டு இருந்தேன். என் மனசு ஃபுல்லாக இது இன்னும் ஒரு 1 மந்த்தில் இது முடிஞ்சிடும், ஏதாவது இந்த வீடியோ தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு அழகாக ஒரு வீடியோ பண்ணி நான் என் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா போய் பாருங்க. இந்த அஸ்வந்த் பையன் நல்லா வரமிளகா வள்ளி போட்டான். சரியான காரம். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சாச்சு.